தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்ன ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பூன், அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதுல ஒரு ஸ்பூன் உப்ப போடுங்க. சாப்பிட முடியுமா உங்களால? அப்பா உப்பு கரிக்கும். சரி ஒரு டம்ளர்ல போடுங்க. அதே ஒரு ஸ்பூன் உப்பை ஒரு கிளாஸ் தண்ணீல போடுங்க. அப்பயும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உப்பு கரிக்கும். சரி ஒரு பக்கெட் தண்ணீல போடுங்க. கொஞ்சம் கம்மியாகும். அதே அந்த ஒரு ஸ்பூன் உப்ப ஒரு ஆற்றுலயோ, இல்லன்னா ஏதோ நீர்நிலைகள்ல கொண்டு போய் கரைச்சுட்டு அந்த தண்ணி குடிச்சு பாருங்க. அதுல என்னன்னு கேட்டா அந்த உப்பு இருக்காது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு நெறைய ஆன்ம பலம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஐயோ! இது என்ன இவ்வளோ கஷ்டமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வுடன் வரும் கஷ்டத்தை அணுகினால், இத நான் தானே கொண்டு வந்தேன். இதுக்கு ஏன் நான் கவலைப்படணும்? ஏன்னா, நம்ம மலையளவு சக்தி வச்சிருக்கோம். ஒரு ஆற்றுல உப்பு கொட்டினாப்புல நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வந்துட்டு போகட்டும். இந்த கஷ்டத்த நான் தானே தேர்ந்தெடுத்தேன். இது வரும்ன்றது எனக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுடன் அதை அணுகினோமானால், நமக்கு அந்த பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு கடுகளவுமா தான் நமக்கு தெரியும். அதுக்கு ஆன்ம பலம் வேண்டும், மன வலிமை வேண்டும், அந்த மனதிடம் வேண்டும், மனோதிட சக்தி என்பது வேணும். ஏன்னு கேட்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே நொந்து போய் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுப்பா, எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, அது மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஒரு விழிப்புணர்வுடன் அணுகும் பொழுது அதிலிருந்து நம்மளால் சுலபமாக வெளிவர முடியும். இதுக்கு என்ன பண்ணணும், அந்த விழிப்புணர்வு வரணும், அந்த கான்ஷியஸ்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் மனதிடம், மனோபலம் என்பது கண்டிப்பாக தேவை. இந்த மனோபலம் வந்தது அப்படின்னு சொன்னா, வரட்டும் சாதிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வரும். இது வரணும்னா என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். பண்ணுங்க சாதனை, தியான சாதனை தான். 1/2 மணி நேரமா எந்த ஒரு பிரச்சனையா கண்ண மூடி மூச்ச கவனிங்க. சரியா போயிடும். யாராவது உங்கள ஹார்ஷா பேசுறாங்களா, பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு அறியாமை. பேசிட்டு நம்ம ஏன் அதுக்காக கவலைப்பட வேண்டும்? அவங்களே கவலைப்படல. நம்ம ஏன் கவலைப்படணும்? அது மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் விழிப்புணர்வுடன் அணுகும் பொழுது, நமக்கு அந்த துக்கம் என்பது கண்டிப்பாக வராது. கஷ்டங்கள் வந்தால் அதை சமாளிக்கும் ஒரு மன வலிமை, ஒரு தைரியம் நம்மிடம் வரும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். மௌனம் நிறைய இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் மிதாகாரத்தில் இருக்க வேண்டும். சைவமாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். தேவையில்லாமல் பேசுதல் கூடாது. தேவையில்லாமல் பார்ப்பது கூடாது. இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது, தியானத்தையும் அதிகப்படுத்தும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் என்பது ஒரு தூசி போல வந்தா வந்துட்டு போட்டோன்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. தொடர்ந்து தியானம் செய்வோம். நன்றி, வணக்கம்.